இது உள்ளூர் ஆளு ஒண்ணு கூட வரல. உள்ளூர் ஆள் வராட்டாலும் பரவாயில்ல, வரக்கூடிய மொய் பணம் வம்பா போச்சு. அதனால இப்ப யாரும் பந்தி போஷணம் அண்ணா ஆகாரம் சாப்பிடக்கூடாது. சரி, பெண்ணையும் மாப்பிளையும் அலங்காரம் செய்து பட்ன பிரதேசம் வரணும். ஆமா, என்ன பிரதேசம்? பட்ன பிரதேசம். அப்படின்னா நாட்டை சுத்தணுமா, சுத்தி வந்து மொய் பணம் பிரிக்கணுமா ஐயா? அந்த காலம் அப்படிதான் நடந்திருக்கு. பிரியாத பணம் இருக்குல்ல, வீடு வீடா போய் சுத்தி வந்தார்கள். சொல்லுவாங்க, ஊரை சுத்தி வாங்க, மொய் வந்துடும். அப்படியா? தோண்டி எடுத்துடும். கோயில் கோயிலா என்னட்டா? அப்படியா? அப்படி நடக்கும். இது எங்களுக்கு தெரியாம போச்சா நமக்கு? நானும் கோயில் கோயிலா கேட்டுதான் பார்க்க, எங்களுக்கு யாரும் தர மாட்டேங்காங்களே. அதான் லீவ் இல்லையோ? அப்படி இருக்கு. அப்படி கெடுக்க கூடாதா? ஆண்டவன் அளந்தபடி ஒரு நாளும் தப்பாது. அளக்கும்படி தப்பாது. இன்னாருக்கு இன்னபடி அப்படி ஈசன் நாளைக்கு எழுதிடுவாரு. உமக்கு இந்த கோயில படி அளப்ப அப்படி சொல்லித்தான் வச்சிருப்பாரு. என்னையவே சொல்லிட்டாங்களே, கல்லு குத்தியா வில்ல அடிச்சுக்கிட்டு இருக்கேன். 5 வருஷமா பதிவா அடிச்சோம். அந்த தலாக்கு காலி ஆகல, ஒரே ஒரு வருஷம் தான் சீட் அவுட் காலி ஆயிட்டு. என்னையவே என்ன சொல்லிட்டாங்க, மாரியம்மாளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இனிமே வில்லே அடிக்க மாட்டான்ட்டாங்க. ஆனா இந்த கோயில வந்து படிச்சிருக்கு. ஆமா, முத இந்த கோயில்ல தான் ஆபரேஷன் பண்ணி 9வது நாளையில இந்த கோயில வந்து வில்ல அடிச்சிருக்கோம். ஐயா நம்மளுக்கு அனுக்கிரகம் கொடுத்தாரு. என்னையவே இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிட்டாங்களே. பரவ நீங்கெல்லாம் எம்பாடு உலகம் பல விதம். இந்த மார்க்கண்டையனை மிருகண்ட ரிஷி பிள்ளை இல்லாமல் 12 வருஷமா தவம் இருந்து சிவபெருமாள் பிள்ளை வரம் கொடுத்தாரா. அமத்தன் வேணுமா சமத்தன் வேணுமான்னாராம். மார்க்கண்டையன் பிள்ளை மேல உள்ள எண்ணத்துல அமத்தனை பெற்று அலங்கோலப்படுவதை விட சமத்தனை பெற்று சாக கொடுப்பது மேல் என்பார்கள். எனக்கு சமத்தனே போதும்னு ஐயா கேட்டாராம். சமத்தனாக குழந்தை பிறந்ததானா உனக்கு 16 வயசு வரைக்கும் பிள்ளை இருப்பாமனு பகவான் சொல்லி வரம் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி பிறந்தாரு. மார்க்கண்டையவனு பேர் கொடுத்தாங்க. இந்த பேரிட்ட பொழுது கைலாசத்துல இருந்து மார்க்கண்டைய அழகுன அழக அப்படி ஒரு அழகாமியா. கைலையில இருந்து 33 கோடி தேவமுனிவர்களும் சிவனும் விஷ்ணுவும் பிரம்மாவும் நாரதரும் குழந்தையுடைய அழகை கண்டு இப்படி அம்சமா இருக்கும் பிள்ளைக்கு 16 வயசு தாமனு பகவான் சொல்லிட்டாரே அப்படின்னு தீர்க்க சுசி பவன்னு வாழ்த்திட்டு போயிட்டாங்களாம். அப்படின்னு இருக்கணும்னு எல்லாரும் வாழ்த்திட்டாங்க. குழந்தைய பார்க்க வந்த பிள்ளைகளும் அதே மாதிரி மக்களும் வாழ்த்திட்டாங்க. மார்க்கண்டையருக்கு 16 வயசு வந்தது. பெத்தவங்க மனசு கண்ணீர்ல தவிக்கி. அப்ப மார்க்கண்டையன் சொன்னாராம் மிருகண்ட ரிஷியை பார்த்து, ஏன்பா அழுதுகிட்டு இருக்கீன்னா, கண்ணீர் வடிக்க ஒன்றும் இல்லைடா, பிள்ளை இல்லாமல் 12 வருஷமா தவம் இருந்தேன். சிவபெருமாள்கிட்ட அமத்தன் வேணுமா சமத்தன் வேணுமான்னு கேட்டாரு. சரி, பிள்ளை வேணுங்கிற எண்ணத்தோடு என்னை மறந்து சமத்தனே போதும்னு கேட்டேன்டா. சமத்தனாக உன்னை கொடுத்தார். 16 வயது வரைக்கும் தான் உனக்கு ஆயுள் என்று கொடுத்தாரே. 16 வயசு நெருங்குதப்பா. எவனுக்கு 7 பிள்ளை கொடுத்தாலும் உற்றாருக்கு ஒரு பிள்ளை கொடுக்க முடியுமா? அதனால கண்ணீரும் கவலையுமா இருக்கிறோண்டா. சரி, இவ்வளவுதானே. சிவாயம் என்று இவர்களுக்கு அபாயம் ஒரு பொழுதும் இல்லை. வரம் கொடுத்த ஈசனை பார்த்து நான் தவம் இருந்துட்டு வரமனு மணல்ல லிங்கம் பிடித்து
முடிச்சு மார்க்கண்டேயன் சிவலிங்கத்துக்கு பூசை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமா 16 வயது பூர்த்தியாகி சரி யமதர்மராஜா யமதூதர்வர்களை அனுப்பினாராம். போய் என்னன்னு காட்டு வரோம். மார்க்கண்டேயன் உயிரை எடுத்துட்டு வரணும். ஆமா யமதூதர்கள் வந்தார்கள். சரி இவர் தவம் இருந்தார்ல சிவலிங்கத்திற்கு. ஆமா யமதூதர்களால மார்க்கண்டேயனை நெருங்க முடியல. பக்கத்துல போக முடிய மாட்டேங்குது. ஆமா கையில வச்சிருப்பாங்க பாருங்க இந்த தடி ஒரு பெரிய கத்தி, வாள் கத்தி. ஆமா தண்டை மாதிரி கையில இருக்கும். ஆமா யமதூதர்கள் கையில. ஆமா இதை கொண்டு ஓங்கும் போது மார்க்கண்டேயன் கழுத்துல அது மாலையா விழுமா. ஓ பூமாலையா விழுந்துருமா. ஆமா எட்டி பிடிக்கும் போது அக்கினி நெருப்பு வந்து பிடிச்சிருமா. பாத்தியாளா யமதூதர்கள் யமதர்மராஜாவுடைய இடத்துல யமலோகத்துக்கு வருகின்றார். சரி போனியில என்ன ஆச்சு சொல்லுங்க. சுவாமி எஜமானே கிட்ட நெருங்க முடியல. தர்மராஜா அந்த மார்க்கையன் கிட்ட நெருங்க முடியலன்னா பாத்தியாளா ஏன் நெருங்க முடியல? எதுக்கு? வந்தவங்கெல்லாம் நீ தீர்க்க சுசிப்பவ தீர்க்காயசா இருன்னு வாழ்த்திட்டாங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க. அந்த வாக்கு அவருக்கு பலிச்சிடுதான். ஆமா உடனே யமதர்மராஜா அங்கிருந்து வந்து அந்த எருமை கிடாயில பாச்ச கயிறு போட்டு பாய்ந்து பிடித்தாராம். அந்த எருமை கிடா வாகனத்து பால ஓடுதாரு. சிவனே யமதர்மராஜனே காலால் எத்தி மிதிச்சாராமியா. கடவுளே என் பிள்ளை நான் கொடுத்த வரம் அவன் என்றுமே அழியா வரங்களை பெற்றவன், என்றும் அவனுக்கு 16 வயசுன்னு வரம் கொடுத்தாராம். அத மாதிரி திட்ட திண்டுக்கல்லு வைய வைரக்கல்லு. திண்டுக்கல்லு நீங்க தான் என்னைய பொய் சொல்லி இல்லாத பொல்லாத நீங்க சொன்னாலும் சாமி உங்களுக்கு முன்ன அங்க போய் நிக்கும்ல, அப்படிலாம் இல்லைன்னு சொல்லுங்களா. ஆமா சொல்ல செய்வாங்க. அண்ணாக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு படிக்க முடியாது அட்வான்ஸே வாங்கி மாத்திட்டாங்க. மாத்தி அடிச்சுட்டு வந்துட்டாங்களா. ஆமா உண்மைதானே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அதே போன்று கஞ்ச கம்சராஜனுடைய மன்னனும் நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. சரி பட்ன பிரதேசம் முன்னால பந்தி போஷனும் பின்னால என் தங்கை கல்யாணத்தை காண உள்ளூர் மாப்பிள்ள ஒருத்தங்க கூட வரல. சரி அதனால வீடு விடா போய் நான் பணத்தை பிரிச்சுட்டு வரணும்னா. ஆமா மாப்பிள்ளையும் பெண்ணையும் அலங்காரம் செய்து பட்ன பிரதேசம் சுத்தி வருகின்றார்கள். ஆமா வருகின்ற பொழுது என்ன தேவகி கண்ணுக்கு ஒரு அழகான கனி ஒன்று கண்டார். என்ன கனியை கண்டுட்டா? ஒரே மரத்திலே ஒரு பூ பூத்து ஒரு காயாகி ஒரு கனி கனிந்து. ஆமா அதிசய கனி மாம்பழம். அந்த மாமரத்தின் அடியிலே துர்வாசக முனிவர் தவம் இருந்தார். சரி குளித்து நீராடி வந்து இந்த கனியை சாப்பிட்டா அவருக்கு முற்று மோட்சம் கிடைக்குமா. ஆமா 12 வருஷத்துக்கு ஒரு முறை பழுக்கும் பழத்தை பார்த்தார். கனி கனிந்து விட்டது, குளித்து வருவோம் என்று புறப்பட்டார். சரி அந்த நேரம் தேவகி இந்த கனியை கண்டார். யார்கிட்ட பார்த்துட்டா? அண்ணா ஒரு மரத்தில் ஒரே பூவாகி ஒரு பிஞ்சாகி ஒரு காயாகி ஒரு கனியாக இருக்கிறது. இது ஒரு அதிசய கனியா இருக்குதே அண்ணா, இந்த கனி எனக்கு வேணும்னா. தங்கைக்கு இல்லாத ஒரு கனி இந்த உலகத்துல யாருக்கு இருக்கணும்? இந்த தலையில இருக்கணுமா? அம்பாள் எய்து இந்த பானம் இருக்கலானே அக்கனியை அரண்மனைக்கு கொண்டு வந்து 8 பங்காக வெட்டி கொடுத்தார். 7 பங்கு சாப்பிட்டா 8வது பங்கு மிச்சம் இருக்கு. முனிவர் மரத்தை பார்த்தார், மரத்துல கனி இல்லை. ஞானத்தால் அறிந்து பார்த்தார், தேவகி அருந்தி கொண்டு இருக்கிறார். நாம் அருந்தும் கனியை அருந்தின இவளுக்கு சாபம் கொடுக்க வேண்டும் என்று கம்சராஜா நான் அருந்தும் கனியை உன் தங்கைக்கு 8 பங்காக நீ வெட்டி கொடுத்ததினாலே பிடி சாபத்தை. ஒரு பங்குக்கு ஒரு குழந்தை பிறக்கும், 8 பங்குக்கும் 8 குழந்தை பிறக்கும். 8வது பிறக்க ஆண் குழந்தை மாலசித்தி பிறப்பா. மாமன் தலைய அறுப்பாமன்னு அசரீர் வாக்கு ஒலித்தது. உடனே இடுப்புல இருந்த உறவாள உருவனா தங்கச்சி தலைய அறுக்கணும்னு நிக்கா. பார்த்தார் மந்திரி மணக்கோலத்தில் பெணக்கோலம் காண்க கூடாது. அதனால இப்ப என்ன ஆச்சு?
பொறுங்க. உன் தங்கையவும் மாப்பிளையும் ஒன்னா வச்சா தானே குழந்தை பிறக்கும். ஆமா, ஒண்ணு சேர்த்தா தானே குழந்தை பிறக்கும். இரு பேர்களுக்கும் தனித்தனியா கல்லறைய ஒன்று கட்ட வேண்டும். தன்னை இருட்டு கல்லறையெல்லாம் கட்ட வேண்டும் என்று அங்க கல்லறைக்கு என்ன கேட்காச்சு வேணும். கமுதங்கோட்டையில பெரிய பெரிய கல்லறை மாளிகை இருக்கு. இருந்தாலும் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சா தானே குழந்தை பிறக்கும். பிரிச்சு வச்சிருவா ஐயா. கம்சன் தங்கை தேவகிய ஒரு கல்லறையிலையும் ஆமா வசுதேவனை ஒரு கல்லறையிலையும் அடைத்தார்கள். ஆமா. தேவகைக்கு காவலுக்கு 90 வயது சென்ற ஒரு தாய் கிழவி. ஆமா, விடிய விடிய முழிக்கணும்ல. தாய் கிழவிக்கு ஒரு கட்டு ஆமா பித்தளை பித்தளை, 1/4 கிலோ களிப்பாக்கு யாழ்ப்பாணம் போயல சுண்ணாம்பு. ஆமா ஆமா, வேணும்ல. 5000 பொன் சம்பளம். ஓ, பேட்டா பேட்டா காசு. 40 நாள் வரைக்கும் என் தங்கச்சிக்கு பச்சை தண்ணி கொடுக்கப்படாது. ஆமா. 41ஆம் நாளையில அவ செத்தாங்கிற செய்தியை மட்டும் நீ சொல்ல வரணும். ஆமோ, இதுக்கு தான் உனக்கு இவ்வளவு சம்பளம்டா. ஆமா. அவன் தாய் கிழவி 4 அயத்திரக்கூடாதுன்னு 41 கல் பிறக்கினா. தேவகைக்கு காவலாக இருக்கா. ஒரு நாள் கழிஞ்சா ஒரு கல் எடுத்து அடுத்த அறையில போடுவா. இன்னைக்கு ஒரு நாள் கழிஞ்சு நாளைக்கு ஒரு நாள் கழிஞ்சு அவன் தேவகியானவா ஆகாயவாணியை எண்ணினா. ஆமோ, அம்மா ஆகாயவாணி, உன்னை போல் பெண்ணல்லவோ பெண்ணாலவோ, பாலை போட்ட தோசை உண்டு என் மன்னன் முகம் பார்க்கலையோ, முடிந்த தோசம் உண்டு பூமான் முகம் பார்க்கலையோ, காப்பு கட்டிய தோசம் உண்டு தோசம் உண்டு கணவன் முகம் பார்க்கலையோ. கணவன் முகம் பார்க்கலையா. அவாகாயவாணியைதான் மனமதில் எண்ணோதாள ஆகாயவாணி வாய்வி தேவ மகிமைனால வசுதேவன் கோட்டைக்கும் தேவகி கோட்டைக்கும் சுரங்கப்பாதை அமைத்தார். சுரங்கப்பாதை கொடுத்து சுரங்கப்பாதையின் வழியாக கணவனை கண்டு தான் உடித்திருந்த பட்டாட முந்தியை கிழித்தா. தரையிலே விரித்தா. தலவாழை இலையாச்சு. 21 கற்களை பிறக்கி வைத்தாய். 21 வகை கறியாச்சு. கைய அலம்பினா ரசம் மோரு பாயாசம் சாம்பாரு தண்ணி வந்தது. கைய தட்டுனா அப்பளம் வந்தது. கதவுக்கு பின்னால் நின்று கொண்டு கணவனை உண்ணுங்கோ உண்ணுங்க என்று உபசரித்தார். உபசாரம் செய்தார். பத்தியலா மனைவியின் குரல் கேட்டு வசுதேவன் இலைக்கு முன்னாலே அமர்ந்தார். சரி, 2 உருண்டை சாப்பிட்டாரு. 3வது உருண்டை மிச்சம் இருக்கு. ஆமா, 3:45 நாளிகை முடிஞ்சு போச்சு. மாயமா மாயமா மறைத கணவன் வைத்த எச்சியா அறிந்தினா தேவகி பெண்ணானவா. ஆமையோ, அவ அருந்திய மகிமையாலே கம்சந்தங்க தேவகியா அன்று மாதம் குளிய மறந்தா. அன்று மாதம் குளிய மறந்தா. அதுவே குளி கர்ப்பமானா. அவன் முற்று குழி மறந்து உலகாம இருக்காளே. நங்கை குழி மறந்து நாயகியா கர்ப்பமாகி 41 நாளாச்சு.
ஆமா. தாய் கிழவிக்கு காவலும் முடிஞ்சு போச்சு. ஓ, அன்னையோட முடியுதா? 41 நாள் ஆச்சு. பச்சை தண்ணி குடிக்கலையே, இருக்காளோ இறந்துட்டாளோ? என்னாச்சோ யாதாச்சோ? கதவை திறந்து கை பிடித்து பார்த்தா ஆமா ஐயா, அவ மயக்கமால படுத்திருக்கா. படுத்திருக்கா. கர்ப்பவதி என்று தெரிந்து ஆமா. எம்மா இது எப்படி நடந்துச்சு? உனக்கு எப்படி நடந்துச்சு? பாட்டி இந்த மாதிரி விவரம் ஆமா எங்க அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லிடாத. நீ நல்லா இருப்ப. நான் பெத்து பெருகிய நாட்டுக்கு போகும்போது ஒன்னையவும் என் கூட கூட்டிக்கிட்டு போயிருந்தேன். நான் பிள்ளைகளுக்கு கூட்டிட்டு போட்டுமா? அவன் பார்த்தா தாய் கிழவி என்னய்யா சொன்னா இவ சடப்பா. மாட்டானே, சொல்லாம இருந்தா அவன் நம்மளை கொல்லுவான். கழுத்தை வெட்டி போடுவானே. அதனால தாயே நான் அவங்க அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேன். ஆமா, நீ என்னைய மாதிரி பொண்ணு. ஆமா ஆமா, பொண்ணுக்கும் புறம் பேச மாட்டேன் சொல்ல மாட்டேனே அப்படின்னு தாய் கிழவி கம்சன் இருக்கும் கோட்டைக்கு வருகிறான். ஆமா. கம்சராசன் 8 அடுக்கு மாளிகையில் நின்று பார்க்காரு. தங்கச்சி செத்துட்டா போலுக்க. என்ன வேகமா வரா? சொல்லத்தான் இந்த அவசரத்துல வாராளோ? வராளோ? ஏ கம்சமன்னா, கம்சராஜா, நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். என்ன என்ன? நீ கீழே இறங்கி வாண்டா. ஆமா. கோட்டையை விட்டு கீழே இறங்கினா இறங்கி வாரா. அப்பா நான் அவசரமா ஓடியாந்தேன், தாகமா இருக்கு, குடிக்க தண்ணி எதுவும் இருக்கானா? ஆமா அண்ணா, மோர் குடிக்குமா? மோர் கொடுத்தாரும் கம்சராஜன். சரி, கேளு கேளு கம்சம்மன்னா, என்னுடைய வார்த்தை கேளு. வடக்கே வடநாடு தேசத்தில மயில் என்ற ஒரு சாதிய ஒரு பருவகாலம் வந்துதானா, ஆண்மையில் மேல் பறக்கும், பெண்மையில் தரையில் ஆடும். அந்த ஆண்மையிலை கண்ட போது பெண்மையில் தரையில் ஆடும் பெண்மைகளை கண்ட ஆண்மைகளுக்கு கண்ணீர் போல் மோகம் விலகும். அது பெண்மையில் கொத்தி திங்கும். அப்பா கொத்தி தின்ற 30 நாள் குணமுடனே முட்டையிடும். கேளே கேளே கம்சம்மன்னா, கோழி என்ற ஒரு சாதி பருவகாலம் வந்துதானா, அது குப்பைய கிளைக்கும். அப்பா இடுக்கிய 21 நாளைக்குள்ள அது இனமா முட்டையிடும். எருமை என்ற ஒரு சாதி பருவகாலம் வந்துதானா, வைக்கலிலே சுரணமாகும். சுரணமான 10ஆம் மாதம் அது சோக்கான கன்று போடும். அத்திப்பிலாவதுதான் அப்பிய காத்திய மாதத்திலே அடமள சாரலில அது மின்னலோட வேகம் பட்டு கப்பிலையும் குப்பிலையும் கிளைகிளைய காய்க்கும். அப்பா சித்திர மாதத்திலே சினந்த பெருங்காத்து காத்தினோட வாசம் பட்டு காத்தினோட வாசம் பட்டு கமசாத்து தாழ பூக்குமாடா. ஏ தாய் கிழவி, என்னப்பா காட்டை கட்டி மலையை கட்டி பேசிய என்ன காரணம்? என்னப்பா என்னப்பா? காத்தடித்து தாளை பூத்ததை போல் கல்லறைக்குள் இருந்த உன்